சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casagrande. Life begins at 50. தொலைக்காட்சி அனைத்து இங்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் மூலம் தமிழக மக்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் தமிழக மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு 2 முக்கியமான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தாங்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முதலில் 2ஆம் தேதி நாளை இந்திய குடியரசு துணைத் தலைவர் மேதகு மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னைக்கு வருகை தருகிறார். காலையில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் நடக்கும் பட்டமளிப்பு விழாவில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அதை முடித்த பிறகு மாலை 4 மணி அளவிலே கலைவாணர் அரங்கத்திலே நடைபெற இருக்கிற அவருக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்க இருக்கிறார். இந்த விழாவை பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படுகிறது. திரு ஏசி சண்முகம் அவர்கள் அதனுடைய நிர்வாக அரங்காவலராக இருக்கிறார். அந்த விழாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கிற பொதுமக்கள் அனைவருமே திரளாக கலந்து கொள்ள ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று வருகிற 4ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் புதுக்கோட்டை காரைக்குடி பைபாஸ் சாலையில் அரசு ஐஐடி அருகே இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்ட திடலில் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அங்கே விழாவிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பயணத்தை தொடர்ந்து அக்டோபர் 12 இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 52 இடங்களிலே இந்த யாத்திரை நடைபெற்று அதனுடைய நிறைவு விழா புதுக்கோட்டையில் வருகிற 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த விழாவிலே தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவிலே பங்கேற்ற மக்களுக்கு, மாநில தலைவருக்கு, அதற்குரிய பணிகளில் ஈடுபட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துதலை வழங்க இருக்கிறார். அதேபோன்று அரசியல் காலகட்டத்தில் இன்றைக்கு அவருடைய உரை மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு உரையாக இருக்கிறது. அதற்கு தமிழகத்திலிருந்து புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து ஏறத்தாழ 2 லட்சம் பேர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. வெளியூரிலிருந்து குறைவான எண்ணிக்கையில் நிர்வாகிகள் பங்கேற்றாலும் அந்த பக்கத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் 2 லட்சம் பேர் அளவிலே பங்கேற்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவிலே இந்த புதுக்கோட்டை விழா நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை மாநில தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அங்கே இருக்கிற இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் திரு பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களும், புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் அவர்களும், அதற்கு அடுத்த நாள் 4ஆம் தேதி நிறைவு விழா முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாள் காலையிலே திருச்சியிலே தங்கி இருக்கக்கூடிய அவர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு நேரடியாக மன்னார்புரம் இராணுவ திடலில் ஏறத்தாழ 2000 பெண்கள் பொங்கல் வைக்கக்கூடிய மோடி பொங்கல். இந்த மோடி பொங்கல் என்பது எங்கள் கட்சியிலே மண்டல் வாரியாக நடத்த சொல்லி இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பகுதியிலே அந்த மோடி பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
அதில் பிரம்மாண்டமான ஒரு விழாவாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பொங்கல் விழா 2000 பெண்கள் பொங்கல் வைக்கிற ஒரு நிகழ்ச்சி. அங்கே கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். நமது தமிழ் கலாச்சாரத்தை எடுத்து காட்டுகிற பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்கே இடம்பெற இருக்கிறது. அந்த விழாவிலே அவர் சரியாக ஒரு 11 மணி அளவிலே அங்கே வந்து பங்கேற்று அந்த பொங்கல் விழாவிலும் அவர் சிறப்புரை ஆற்றுகிறார். ஏற்கனவே தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் பாரம்பரியத்திற்கும் தொடர்ந்து புகழ் செலுத்தி கொண்டிருக்கிற, அதனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிற பாரத பிரதமர் அவர்களுடைய வழியிலே ஐயா அமித்ஷா அவர்களும் இந்த பொங்கல் விழாவிலே நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற ஒரு உரையை நிகழ்த்த இருக்கிறார்கள். அதை முடித்துவிட்டு அவர் நேரடியாக டெல்லி செல்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகளை அந்த பகுதி நிர்வாகிகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த தகவல் இல்லை. அந்த தகவல் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இல்லை, அதை பற்றி தலைவர் இன்னும் சொல்லலை. இன்றைக்கி கூட காலையில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்னும் சொல்லலை. இன்னும் அடுத்தடுத்து தலைவர்கள் தொடர்ந்து வரப்போகிறாங்கல்ல. இப்போ பீஸ் கோயல் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற பிறகு அவர் வந்துட்டு போனாங்க. அடுத்து ஐயா அமித்ஷா வந்திருக்காங்க. அடுத்து தொடர்ந்து பாரத பிரதமருடைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். மீண்டும் கூட அமித்ஷா அவர்கள் வருவாங்க. இன்னும் பொங்கலுக்கு பிறகு இன்னும் மேகம் எடுக்கும் இந்த பயணங்கள் எல்லாம். ஏற்கனவே தலைவர் இன்றைக்கு காலைக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. பொங்கலுக்கு பிறகு கூட்டணிகள்லாம் ஒரு இறுதி வடிவம் பெறும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்த வர கூட்டங்களுக்கு நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது சந்திக்க வாய்ப்பு இருக்கலாம். அது இப்பொழுது நம்ம சொல்ல முடியாது. மாநில தலைவருக்கும் ஐயா அமித்ஷா அவர்களுக்கும் அது தெரியும். அடுத்து இந்த ஐயா அமித்ஷா ஐயா ப்ரோக்ராமில் எங்களுடைய பொறுப்பாளர்கள் திரு அரவிந்த் மேனன், திரு சுதாகர் ரெட்டி ஐயா அவர்கள், ஐயா பீஸ் கோயல் அவர்கள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. மாநிலத்தில் இருக்க முக்கிய தலைவர்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கு அரசியல் சூழலில் பார்த்திங்கன்னா வழக்கமாக இந்த கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றெல்லாம் ஊடகங்களில் செய்தி வந்துட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு முக்கியமான வேடிக்கை பார்க்கக்கூடிய செய்தியாக இருப்பது காங்கிரஸ் கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் ஏற்பட்டிருக்கிற மோதல். இது நேரடி மோதலாகவே இப்போ மாறி இருக்கு. ஏன்னா இன்றைக்கி மாணிக் தாகூர் அவர்கள் நேற்று அவருடைய பதிவை பார்த்தோமேயானால் நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் எல்லாவற்றையும் கடுமையாக சார்ஜ் பண்ணியிருக்கார். உங்களுக்கெல்லாம் ஒழுக்கம் இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்கார். எங்கள் கட்சி விஷயத்தில் தலையிட நீங்கள் யாருங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. கூட்டணினா எல்லாத்துக்கும் உங்களுக்கெல்லாம் நாங்கள் அடிமை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறாரு. அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற திமுக அமைச்சர் ஒருவர் கூட போய் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிற பொழுது அவருக்கு பதிலே சொல்லலையாம். என்ன அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னா அதுக்கு பதில் சொல்லாத அளவுக்கு இருக்குது. இன்றைக்கு பத்திரிகையில் நம்ம மதுரை வெங்கடேசன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். செய்தி பார்த்தேன் காலையில். உங்கள் மூலம் அதை வெளியில் சொல்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மத்திய அரசு தமிழகத்துக்கு 29 பைசா கொடுக்குது ₹1. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.60 கொடுக்குது அப்படின்னு ஒரு செய்தியை இன்றைக்கி போட்டு அது ஒரு பத்திரிகையில் பாக்ஸ் செய்தியாக வந்திருக்கு. சாதாரண மக்கள் கூட தவறான கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அரசியலமைப்பு சட்டப்படி உறுதிமொழி எடுக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தவறான தகவலை சொன்னால் அவங்க மேலாம் வழக்கு போடலாம். அதுதான் நான் எங்கள் தலைவரை கேட்க போகிறேன். இப்படி பொய்யா சொல்கிறாங்களே, இவங்க மேலே வழக்கு போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். பொதுவாக ஸ்ட்ரெயிட்டாக ஜிஎஸ்டி வரி ₹100 வருதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ₹50 மாநில அரசுக்கு, ₹50 மத்திய அரசுக்கு. இந்த ₹50 மத்திய அரசுக்கு அது 100% வைத்து பார்க்கும்போது 41% மீண்டும் மாநில அரசுக்கு, 29% தான் மத்திய அரசுக்கு போகுது. அந்த 29% தான் நம்ம தேச நலனுக்கான உள்கட்டமைப்பு திட்டங்கள், அது சாலை போக்குவரத்துலேருந்து இராணுவ பாதுகாப்புலேருந்து எல்லா திட்டங்களையும் அதுக்குள்ளே தான் செயல்படுத்துகிறோம். ஆனால் போகிற போக்கில் இந்த வெங்கடேசன் பொய் சொல்கிறதுல ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற மாதிரி, சினிமாவில் கொடுக்குற மாதிரி இவருக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுத்தா வெங்கடேசனுக்கு தான் கொடுக்கணும். இன்றைக்கி பத்திரிகையில் வந்து செய்தியை பார்த்து வேதனையாக இருக்குது. அடுத்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒரு பொய்யை முதலமைச்சர் அவர்களுக்கு இது அடுக்கவே அடுக்காது. கிராமங்கள் தோறும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டி விட்டோம் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு முதலமைச்சர் முதற்கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த கூட்டணி திராவிட மாடல் கூட்டணி கட்சி தலைவர்கள் இது அபாண்டமான பொய். ஏழை எளிய மக்களுக்கு
100 நாள் சம்பளம் கிடைத்தது, 25 நாள் கூடுதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்கிறார். அந்த வேலைக்கான உத்தரவாதத்தை 100 நாளிலிருந்து 125 நாளாக உயர்த்தி கொடுக்கிறார். அதை பொறுக்க முடியாமல் எங்கே ஏழை பாளைகள்லாம் 100 நாள் சம்பளம் 125 நாள் கிடைக்குது அப்படின்னு பாரத பிரதமருக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்துருவாங்கங்கிற அந்த கெட்ட எண்ணத்தோடு இதை கெடுக்கிறவங்க எதுக்கிறவங்க, அப்போ முதலமைச்சர் சொல்லட்டும், தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலை திட்டமே போதும், 125 நாள் வேண்டான்னு முதலமைச்சர் சொல்ல முடியுமான்னு பத்திரிகைகள்லாம் நீங்கள் அவரை கேள்வி கேட்கணும். ரெண்டாவது, இந்த ரயில் நிலையத்தில் திருத்தணியில் நேற்று மறுபடியும் அந்த ஜமால் என்ற சகோதரரை போதை ஆசாமிகள் அடித்து கீழே சாய்ப்பது ஏதோ சினிமா காட்சி போல் வீடியோ வந்திருக்கு. ஏற்கனவே சூரஜ் நடந்த கொடுமை, தாங்க முடியாத கொடுமை. அந்த சிறுவர்களும் போதையில் தான் இருந்தாங்க. நேற்று குடியாத்தம் பக்கத்தில் 75 கிலோ கஞ்சா கடத்திட்டு போகிறத வண்டியில் பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் புது டியூட்டி வந்திருக்கு. மாதம் எங்கெல்லாம் கஞ்சா சேர்ந்துருக்கோ கொள்முதல் பண்ணது மாதிரி கைப்பற்றின கஞ்சாவெல்லாம் அந்த தீப்பிடிச்சு அந்த எரிய வச்சு அழிக்கிற அந்த இதில் போடுறாங்க பாருங்கள், அந்த கலனில். அது ஒரு டியூட்டி மாதிரி போயிட்டுருக்கு. எப்படி நீங்கள் மாதத்தில் 2 செய்தி போடுறீங்க, இந்த ஊரில் கஞ்சாவை போலீஸ் அதிகாரிகள் அழித்தார்கள் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க எல்லாம் அந்த தீயில் பிடிக்கிற அந்த கலனில், கொதிக்கலன் மாதிரி இருக்கிற அந்த கலனில் போடுற கஞ்சா போடுறத பார்க்கும்போது இது ஒரு வாடிக்கையான வேலையாக இன்றைக்கு காவல்துறைக்கு மாதிரி இருக்குது. ஆனால் அமைச்சர்களும் முக்கியமான அதிகாரிகளும் கஞ்சாவே இங்கே கிடையாது, கஞ்சானா அது எப்படி பச்சையாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமான்னு கேட்குற மாதிரி தமிழ்நாட்டில் கேட்குறது மிகப்பெரிய கொடுமை. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் என்னதான் முதலமைச்சர் பொய் சொன்னாலும் அது எடுபடாது. கூட்டணி கட்சிகள் அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் வேறு பண்ணுறாங்க. வெறும் 148 ரூபா இருந்த சம்பளத்தை இன்றைக்கி 338 ரூபாயா பாரத பிரதமர் மாற்றிருக்கிறார். ஒரு நாளைக்கு 148 ரூபா இருந்தது, இன்றைக்கி 338 ரூபாயா மாற்றிருக்கிறாரு. அதெல்லாம் மக்கள் புரியும். அதை எதிர்க்கிற முதலமைச்சரை உள்பட அந்த கூட்டணி கட்சிகள் மக்களிடம் ஏன் பொய் பேசுகிறீங்க, ஏன் பொய்யான தகவலை சொல்லிக்கிறேன்னு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நேற்றைக்கு முக்கியமான செய்தி, நமது பாரதம் ஒட்டுமொத்த உற்பத்தியில், உள்நாட்டு உற்பத்தியில் ஏறத்தாழ அந்த ஜிடிபி என்று சொல்லக்கூடியதில் உலகின் 4வது இடத்தை, ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அடுத்து ஜெர்மனிக்கும் நமக்கு 1 பாயிண்ட் தான், ஒரு 1.8 ட்ரில்லியன் தான் இருக்குது. அதுவும் இந்த ஆண்டு இறுதி அல்லது 2027க்குள் ஜெர்மனியும் நாம் மேலே போய் நம்முடைய ஒட்டுமொத்த உற்பத்தி ஜிடிபி என்பது உலகின் 3வது இடத்திற்கு சென்றுவிடும். இந்த வேகத்தில் நாம் செல்வோமேயானால் பாரத பிரதமர் அவர்கள் சொன்னதைப் போல 2047இல் இந்தியா உலகின் முதல் வல்லரசு நாடாக திகழும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. எனவே இது நல்ல செய்தியை நல்ல நாளில் உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோன்று என்னோடு அண்ணன் துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர், மாநில செயலர் அமர் பிரசாத் ரெட்டி, ஊடகப் பிரிவு தலைவர் ரெங்கநாயகுலு, அதே போன்று வெளிநாடு அயல்வாழ் தமிழர் பிரிவு தலைவர் சுந்தரம், மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு சென்னை ராஜா, முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் காளிதாஸ், அண்ணன் செந்தில் உள்பட பல நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண விஷயம். இதை ஊடகத்தில் எவ்வளவோ நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தை பிரதமர் 125 நாளாக 1/4 உயர்த்தியிருக்காரு. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுக்க மாட்டோம். அவங்களுக்கும் அவருக்கும் ஒன்றும் பெரிய உள்வீட்டு சண்டை இல்லை. அவங்க ஒரு இயக்கத்தில் இருக்காரு, நம்ம அம்மா ஒரு இயக்கத்தில் இருக்காங்க. அம்மா போங்கம்மா 20 பேர் போனால் இளைஞலாக இருக்குன்னு ஏதோ சொல்லியிருக்கலாம். இவரும் அண்ணா என் கூட வந்தது அனுப்புங்க. 2 பேரும் சாதாரணமாக பேசுகிறது மீடியாவுக்கு அது ஒரு பெரிய செய்தி ஆயிடுச்சு. நான் அதை ஒரு சாதாரண விஷயமாக தான் பார்க்குறேன். இடைநிலை ஆசிரியர் போராட்டத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற இயக்கம் பாஜக. நானே ஏறத்தாழ ஒரு 4 போராட்டங்களில் போய் பேசியிருக்கிறேன். இப்போ அவங்க போராட்ட வியூகங்களை மாற்றிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, முதலே வெளியூர்லேருந்து வர்றவங்களை தடுக்குது. இந்த தமிழ்நாடு அரசு போராட்டத்துக்கு எதிரான அவங்களுடைய ஜனநாயகத்தினுடைய உரிமையை தடுக்குது தமிழ்நாடு அரசு. அதனால் அவங்க எந்தவித திட்டமிடல் இல்லாமல் ஒன்று கூடுறாங்க, போராட்டம் தெரிவிக்கிறாங்க. பத்திரிகையாளர்களுக்கு தெரியுது, நீங்கள் போகிறீங்க, அவங்க செய்தியை வெளியில் மக்களுக்கு கொண்டு வர்றாங்க. இது நல்லா தான் இருக்குது. அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் இன்றைக்கி தமிழக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது.
அது செவிலியர்களாக இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், எல்லா போராட்டத்துக்குமே நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். எல்லா போராட்டத்திலையுமே கலந்துருக்கோம். ஒவ்வொரு போராட்டத்திலையும் போய் நிற்கணும் இல்லை, எல்லா போராட்டத்துக்கும் எங்கள் தலைவர் அறிக்கையும் கொடுத்துருக்குறாரு. அதனால் எல்லாத்துக்கும் ஆதரவு இருக்குது. அவங்க திமுக சொல்லுவாங்க வழக்கமாக, சொல்வதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு முதலமைச்சர் பலமுறை பேசியிருக்கிறார். இப்போ அவங்களாம் என்ன கேட்குறாங்க, நீங்கள் சொன்னதை செய்யுங்கயான்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் செய்ய மறுக்கிறார். எல்லார் கையிலையும் ஒரு போர்டு 311 நிறைவேற்று, 287 நிறைவேற்று, 356 நிறைவேற்றுன்னு தேர்தல் அறிக்கையில் அவங்க அந்த சரத்தை எடுத்து பாருங்கள். 356 செவிலியர்களெல்லாம் நீங்கள் நியமனம் எல்லாத்தையுமே நிரந்தரமாக நியமனம் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஏன் செய்யலைன்னு கேட்குறாங்க. இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். இன்றைக்கி அதெல்லாம் விட கேவலம் போக்குவரத்து துறையில் இருக்கிற மோசமான நிலைமை இன்றைக்கு வெளிவந்திருக்கு செய்தியாக. ஒரு அரசு பஸ் ஓட்டக்கூடிய டிரைவர் அந்த பஸ்ஸில் இருக்க ஹெட்லைட் வெளிச்சம் பத்தலை அப்படின்னு டெம்பரவரியாக நாங்களே ஒரு லைட்டை கொண்டு போகிறோம், அங்கே போய் வயரை கனெக்ட் பண்ணி லைட்டை முன்னாடி வச்சுக்கிறோம், அந்த லைட் இருந்தால் தான் பஸ்ஸு பார்த்து கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய கேவலம் தமிழ்நாட்டை தவிர எந்த ஊர்லேயாவது இருக்குமா? சரி, திருப்பி அந்த லைட்டை என்ன சார் பண்ணுவீங்க? நான் டிரைவர்கிட்ட கேட்டேன். நாங்கள் திருப்பி கழட்டிட்டு போயிடுவோம். அடுத்த டியூட்டிக்கு வரவங்க அவங்க ஒரு லைட் வச்சுருக்காங்க, டயர்லாம் பழுது, ரிட்டையர்ட் டயரை போட்டு ஓட்ட சொல்கிறீங்க. ஃப்ரண்ட்டில் நல்ல புது டயர் தான் போடணும், புது டயர் கிடையாது, பழைய டயரை போட்டு ஓட்ட சொல்கிறீங்க. இன்றைக்கி கடலூர் ராமநாதபுரத்தில் 10 பேர் இறந்தாங்க விபத்தில், அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. பிரேக்கு பிடிக்கலை, லைட்டு கிடையாது, மழை ஒழுகுது, படிக்கட்டு உடஞ்சி கிடக்கு. ஆனால் ஒரு 100 ஏசி பஸ் புதுசாக வந்தால் மட்டும் முதலமைச்சர்னு பச்சை கொடியை காட்டி அனுப்பிக்கிட்டே இருக்கார். இங்கே தேவை பல ஆயிரம் பஸ்ஸு. போக்குவரத்து துறையில் மோசமான நிலைமையில் இருக்கோம். 2000 டிரைவர் கண்டக்ட் ஷார்ட்டேஜுங்க, 2000 பேர் டிரைவர் கண்டக்ட் ஷார்ட்டேஜ், 640 பேர் மெயின்டெனன்ஸில் ஆளே கிடையாது. டெப்போவில் போய் வண்டி நின்னா அதை க்ளீன் பண்ணி பிரேக் சரியாக இருக்கா, லைட் சரியாக இருக்கா பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னா எப்படி பஸ்ஸு விபத்துலாம் ஓடும்? இப்போ பொங்கல் பண்டிகை வருது, சிறப்பு பஸ்ஸு 12,000 பஸ்ஸு விடுறோம். மொத்தம் எத்தனாயிரம் பஸ் இருக்குன்னு யாராவது ஒரு நிருபர் அவரை கேளுங்களேன், சிவசங்கரனை. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பஸ்ஸியாக ஓடுது? நீ தீபாவளிக்கு இதை அனுப்புகிறேன், பொங்கலுக்கு 10,000 பஸ் அனுப்புகிறேன், எங்கேருந்து அனுப்புகிறீங்க? சும்மா வாயிலே அனுப்புகிறீங்களா? வாயில் வடை சொல்கிற மாதிரி நீங்கள் வாயிலே சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தான் கேட்கணும். இப்போ ஆம்னி பஸ் வருது சார், இண்டிகோ விமானம் பிரச்சனை சார். இண்டிகோ விமானம் இயக்குறதுல பிரச்சனை. டிக்கெட்டு பார்த்தா 70,000 80,000 போச்சு. 3வது நாள் மத்திய அரசு உடனே என்ன பண்ணுது? கட்டணத்தை நிர்ணயிக்கிறது. சென்னைக்கு 7,500 ரூபா, பாம்பேக்கு 9,500 ரூபா, இத்தனை 500 கிலோமீட்டருக்கு மேலே போனால் இவ்வளவு இத்தனும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறாங்க சார். உடனே எல்லா விமான அந்த நிறுவனங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ பொங்கல் வருதுல்ல, சிவசங்கர ஒரு அறிக்கை ரெடியாக வச்சுருப்பார். என்ன அறிக்கை? ஆம்னி பஸ்ஸுகளையும் நான் கடுமையாக கண்டிக்கிறேன், நீங்கள்லாம் நியாயமான கட்டணத்தை தான் வாங்கணும், மக்களை நீங்கள் சுரண்டக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுப்பார். நான் திராவிட மாடல் திமுக அரசை கேட்குறோம், இப்போ நீங்கள் சார் கவர்மெண்ட் பஸ்ஸு ஓடுது மதுரைக்கு 500 ரூபா பஸ்ஸா, 600 ரூபா டிக்கெட்டா? தீபாவளி பொங்கலுக்கு என்ன உயர்த்துறோமா? ட்ரெயின் போகுது, தீபாவளி பொங்கலுக்கு எதுவும் உயர்த்துறோமா? அரசு ரயில்களில் போகும்போது உயர்த்துறோமா? கிடையாது. ஆம்னி பஸ் மட்டும் 2 மடங்கு உயர்த்தினா பரவாயில்ல, 3 மடங்கு 4 மடங்கு உயர்த்தும் போது திமுக அரசையாக வேடிக்கை பார்க்குது. நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள். மதுரைக்கு 1,500 ரூபா, திருநெல்வேலிக்கு 2,000 ரூபா, நாகர்கோவிலுக்கு 2,500 ரூபா, கோயம்புத்தூருக்கு 2,000 ரூபான்னு அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுறதுல என்ன சார் கஷ்டம் இருக்குது? இப்போ நீங்கள் நிர்ணயம் பண்ணிங்கன்னா ஆம்னி பஸ் டிக்கெட் புக் பண்ணுறவங்க அந்த கட்டணத்தில் புக் பண்ணுவாங்க. இல்லாட்டி பல மடங்கு பல பேர் புக் பண்ணுறதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்தில் எவ்வளவு அதிகமாக வசூல் பண்ண முடியுமோ அவ்வளோ வசூல் பண்ணுறாங்க. இதெல்லாம் மக்களை சுரண்டக்கூடிய விஷயமா, அரசு சேர்ந்து சுரண்டுற விஷயம். எனவே இதெல்லாம் இது போன்ற ஒரு மோசமான நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த நிலை மாறுவதற்கு நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். 26 மக்கள் பதில் சொல்ல தயாராக இருக்காங்க. இல்லை, இன்னும் காத்திருக்காங்க. ஒத்த கருத்துடையவன்னா என்ன? இதில் எந்த கருத்து? திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய கருத்து. அதுக்கு ஒன்றாக சேர்ந்தால் பலம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாம் கால்குலேஷன் தானே. 10+8, 8+9, 18+40ன்னு அப்படி தானே பார்க்க முடியும். திமுகவும் அந்த கணக்கு வச்சு தானே காங்கிரஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க போகிறவங்களா அவங்க சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க.
பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வளவு மோசமான நிலைமையை திமுகவை கண்டிக்கிறாரு. தமிழ்நாடு அரசாங்கம் இந்தியாவிலே அதிக கடன் வாங்கி கூச்சிருச்சுன்னு அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் பேசுகிறாரு. அதை பற்றி அவங்க பேச பயப்படுறாங்களே, அப்படி கெஞ்சுறாங்களே. இப்போ செல்வப்பிரந்தை கூட லேசாக மீறிட்டார். அதெல்லாம் அதிகாரம் வேணுங்க, பார்க்கணுங்க, அதிகாரம் இல்லாமல் அரசியல் என்னங்க பண்ணுறது அப்படின்னு செல்வப்பிரந்தை பேசுகிறாரு. கார்த்தி சிதம்பரம் பேசுகிறாரு, மாணிக் தாக்கூர் பேசுகிறாரு. முடிஞ்சு போச்சு. இவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் திருமாவளவன் அவர்களும் பேசுகிறாங்களே, அதிகாரம் வேண்டும் நாங்கள் சொல்லும்போது சொல்லுவாங்கிறாரு. எப்போ எலெக்ஷனாக இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது, சொல்லும்போது சொல்லணும் என்ன அர்த்தம்? அங்கேயும் கலகலத்து போய் தான் இருக்குது. எல்லாமே பொங்கலுக்கு பிறகு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நிச்சயம் நம்புவோம். சும்மா ஒரு பேர் இங்கே காட்ட வேண்டாம், கையில் கொடுத்துருக்கேன்.